गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम। राम राम। வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸில் டெய்லி ஒரு சேவரிஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் போட்டுருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி முள்ளு தேங்குழல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முள்ளு தேங்குழல் டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் நல்ல டேஸ்ட்டாக கரக்கரன்னு ஈஸியாக வித் மாவு ப்ரிப்ரேஷனோட நான் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது முள்ளு முறுக்கு பண்ணுறதுக்கு மாவு மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ ஜஸ்ட்டு 1 கப்பு மாவு வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாவு நான் பல்க் குவான்டிட்டியில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசின்னு கிடைக்கும். அந்த மாதிரி மாவு பச்சரிசி நல்லா சுத்தமான பேக்கெட் அரிசியாக வாங்கிக்கோங்க. அந்த மாவு பச்சரிசி 5 அழகு பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 3/4 அதே கப்பால் எந்த கப்பாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கப்பு, டம்ளர், ஆழாக்கு எது உங்களுக்கு சௌரியமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கப்பால் 5 கப்பு அரிசி போடுறேன்னா இதே கப்பால் 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு பயத்தம்பருப்பு, இதே கப்பால் 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு ஸோ போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அரிசியை வறுக்க வேண்டாம். பேக்கெட் அரிசி களைஞ்செல்லாம் நான் உணத்தில் அப்படியே நல்ல சுத்தமான அரிசியாக 5 அழகு அரிசி எடுத்துன்ட்டு இந்த பருப்பு வகைகள் 3/4 கடலைப்பருப்பு, 3/4 பயத்தம்பருப்பு, 1/4 உளுத்தம்பருப்பு அது 3ஐயும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரோஸ்ட் பண்ணினதை இந்த அரிசியோடு போட்டு ஒன்றா அரைச்சி சலிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், 5 கப்பு அரிசி, 3/4 கடலைப்பருப்பு, 3/4 பயத்தம்பருப்பு, 1/4 உளுத்தம்பருப்பு, பருப்பு வகைகள் மட்டும் வறுக்கணும். வறுத்துட்டு இந்த அரிசியோடு போட்டு நல்லா நைஸாக மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு நான் இதை சலிச்சும் எடுத்துன்னு வந்திருக்கேன். அவ்வளோதான், இது சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டேல் அப்படின்னா இதுலேயே நம்ம ரிப்பன் பக்கோடாவும் பிழிஞ்சிக்கலாம், முள்ளு முறுக்கும் பிழிஞ்சிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ இன்றைக்கி முள்ளு முறுக்கு உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்க போகிறேன், முள்ளு தேங்குழல். ஸோ இந்த முள்ளு தேங்குழல் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த முறுக்குக்கு முள்ளு தேங்குழலுக்கு அரைச்ச அந்த மாவு 1 கப் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இதில் எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. ஸோ தனியாக எதுவும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இந்த அரைச்ச இந்த மாவில் நல்லா சலிச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பக்ஷணம் வந்து வெடிக்காமல் சூப்பராக வரும். ஜீரகம் நல்லா இந்த மாதிரி திரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாட்டி விட்டுடலாம், ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஜீரகம் ஆனால் மஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. உப்பு போடும் பொழுது கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, ஜாஸ்தி போட்டுட்டோம் அப்படின்னா எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க வெண்ணெய். பக்ஷணத்துக்கெல்லாம் கொஞ்சம் வெண்ணெய் கூட போட்டோன்னா தான் நல்லா கரக்கரன்னு டேஸ்ட்டாக வரும். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போது இது நல்லா கலந்துண்டாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்க போகிறோம். பக்ஷணத்துக்கு எப்பயுமே ஜலம் வந்து நம்ம ஜாஸ்தி விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெயை குடிச்சிரும். புழியறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக எண்ணெயை குடிச்சிடும். அதனால் பார்த்துட்டு தான் விட்டுக்கணும். நல்லா இது மாதிரி கலந்து பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுட்டே இல்லை அப்படின்னா எண்ணெயை ரொம்ப குடிக்காது. அது மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பேட்சில், அதாவது நிறைய குவான்டிட்டி மாவு பிசையாமல் ஒரு 2 கப்பு 3 கப்பு அது மாதிரி பிசைஞ்சுட்டு பண்ணினோம் அப்படின்னா பக்ஷணம் வந்து எப்பயுமே செவக்காது. முறுக்கு எந்த ஐட்டம் பண்ணுறதா இருந்தாலும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தெளிச்சுட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. ரொம்ப தளர பிசைஞ்சோம் அப்படின்னா எண்ணெயை குடிச்சிரும். இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ளேயே இது கொஞ்சம் இறுகிடும். அந்த அளவுக்கு தான் நம்ம இதை பிசைஞ்சிருக்கோம். இப்போ இதை புழிஞ்சு காமிக்கிறேன். இப்போ முறுக்கு புழிய போகிறோம். இந்த மாதிரி ஸ்டார் இருக்கிற கண்ணில் தான் நம்ம முள்ளு தேங்குழல் பண்ணணும். ஸோ அது வந்து இதில் நான் ஆல்ரெடி போட்டுட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது
மாவு. எப்பயுமே வந்து இந்த சொப்பில் மாவு போடும்பொழுது ஃபுல்லாக போடக்கூடாது, ஓரளவுக்கு முக்கால் அளவுக்கு விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு கேப் விட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக புழிய வரும். இப்போ தேங்குழல் புழியறதுக்கு எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் சூட் ஆகுமோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அஸ் யூஷுவல் நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பிள்ளையார் வந்து உட்காந்துப்பார் விக்னம் இல்லாமல் நமக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாவுலேயே கொஞ்சமாக நான் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா பக்ஷணம்லாம் வந்து எந்த விக்னமும் இல்லாமல் நமக்கு நல்லா வரும். இப்போது எண்ணெய் காயறதுக்குள்ளே நான் இப்போது தேங்குழல் பிழிஞ்சு காமிக்கிறேன். நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்துட்டுருக்கேன். அதாவது பிழியறதுக்கு ஒரு கரண்டியும் முறுக்கு வேக விடுறதுக்கு ஒரு கரண்டியும் நான் எடுத்துட்டுருக்கேன். இந்த கரண்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அழகாக இந்த மாதிரி பரத்தி பிழிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி அதே மாதிரியே பிழிஞ்சுக்கிறேன். பாருங்க எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி பாருங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஷேப்பாக வராது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நம்ம புழிய நல்லா அழகாக ஜம்முன்னு வர ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். போட்ட உடனே நீங்கள் திருப்பாமல் பிழிஞ்ச உடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பிண்டேல் அப்படின்னா நன்னா வெந்தும் வந்திருக்கும். அதே சமயம் ஷேப்பும் வந்து மாறாது. ரொம்ப செவக்க விட்டோம்னாலும் நமக்கு ரொம்ப நாள் எண்ணெயில் வச்சுருந்தோம்னாலும் கலர் மாறிடும். ஓரளவுக்கு வெந்த உடனே திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோம்னா இப்போது இதுவும் நல்லா வெந்து ஓசை அடங்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ஓசை அடங்குற அந்த சமயத்துலேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முறுக்கு நல்லா வெளுப்பாக வரும். அதே சமயம் உள்ளேயும் வெந்திருக்கும். ரொம்ப வந்து இது பண்ணிட்டோம்னா செவந்து போயிடும். இது பாருங்க, இந்த மாதிரி வெளுப்பாக இருக்கும் பொழுதே நம்ம எடுத்துடணும். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போது ரெடி ஆகிடும். சூப்பரான முள்ளு தேங்குழல் பாருங்க எவ்வளோ கரக்கரன்னு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் உங்களுக்கு ஒன்று உடச்சி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் போட்டு அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி முள்ளு தேங்குழல் பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கணும், ஏன்னா முறுக்கு வந்து உப்பு தாங்காது. அது மாதிரி தண்ணி விடும்பொழுது பார்த்து விட்டோம் அப்படின்னா எண்ணெயை குடிக்காமல் வரும். எவ்வளோ அழகாக நமக்கு முள்ளு தேங்குழல் ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்க. நான் நல்ல மெல்லிஸ் கண்ணில் புழிஞ்சிருக்கேன். கோல்டன் ப்ரௌனில் இருக்குது, ரொம்ப சிகப்பாகவும் இல்லாமல். ஸோ வந்து எல்லாருமே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த முள்ளு தேங்குழல் ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி பருப்பு வறுக்கும் பொழுது லைட் கோல்டன் ப்ரௌனில் வறுக்கணும். ரொம்ப செவக்க வறுத்துட்டோம் அப்படின்னா முறுக்கு செவந்து போயிடும், டேஸ்ட் மாறிடும். ஸோ கொஞ்சம் கவனித்து நம்ம பண்ணினோம் அப்படின்னா எந்த பக்ஷணமாக இருந்தாலுமே ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஸோ எல்லாருமே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த முள்ளு தேங்குழல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான தீபாவளி ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.